இன்றைய வேதவசனம் பிப்ரவரி 4. வேதத்துல சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எல்லாருமே இந்த வசனத்தை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாவாங்க. காரணம் என்னன்னா, ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை எனக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவரை நம்புகிறவர்களா காணப்படணும். அப்போதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிற தேவனா இருக்காங்க. வேதத்துல யாக்கோபை நம்ம பார்த்திருப்போம். ஸோ யாக்கோபு அங்க ஊர்ல இருந்து அவங்க மாமா வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் இந்த தேசத்துக்கு ஒன்னு திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாங்க. அதை அவர் நம்பினாங்க. அந்த தேசத்துல அவரோட மாமா கூட இருக்கும்போது ஆண்டவர் என்னை திரும்பி வர பண்ணுவாங்கன்னு சொன்ன தேவன், நீங்க என்ன திரும்பி வர பண்ணுங்கன்ற தைரியத்தோட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருந்து கிளம்பி வருவாங்க. இங்க இருந்து அவர் போகும்போது வெறும் கையோட போவாரு. ஆனா 2 பரிவாரத்தோட அவர் திரும்பி அவரோட ஊருக்கு வருவாரு. ஸோ ஆண்டவர் என்ன பண்ணாங்க, ஒரு வாக்கு கொடுத்தாங்க. அந்த வாக்கை யாக்கோபு நம்பினாரு. நம்பின காரணத்தினால ஆண்டவர் அவரை ரெட்டிப்பான நன்மையினால ஆசீர்வதிச்சாங்க. அதே போல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க வாக்கு தத்தத்தை நீங்க நம்புங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையினால ஆசீர்வதிப்பாங்க. Thank you. Have a good day.